ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் 5 மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்காமல் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி அப்போ நம்ம சேனல் ஒரு டிஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கிலீஷ் இருக்குது, தமிழில் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான லாங்குவேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் டு ட்ரான்ஸ்லேட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷில் இல்லை வேறு லாங்குவேஜில் என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணாலே போதும். ஸோ இந்த டேப் டு ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணாலே போதும். வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் பாப் அப் வரும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரான்ஸ்லேட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட்டாக பண்ணியிருக்கலாம். இல்லை ஏற்கனவே நீங்கள் வந்து தமிழ், தெலுங்கு இது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஆப் இருக்கணும். ஸோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மெனு ஐக்கான இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேப் டு ட்ரான்ஸ்லேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் எனேபிள் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் காப்பி பண்ணும்போது ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் அலாரம். ஸோ இந்த பேட்டரி பர்சன்டேஜ் அலாரம் எதுக்கு யூஸ் அப்படின்னா உங்களோட ஃபோனை நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது அலாரம் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அலாரம்ன்றது நம்ம ஃபோனில் இருக்கிற அலாரம் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் அலாரம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 20% பேட்டரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 90% வந்தோடனே உங்களுக்கு வந்து அலாரம் அடிக்கணும் அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து 90% நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு அலாரம் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 90% வந்தோடனே உங்களுக்கு வந்து அலாரம் அடிக்கும். அது நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் சார்ஜர் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் மெனு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெஃப்ட் அலாரம்ன்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அது நீங்கள் பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பேட்டரி பர்சன்டேஜ் எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா ஃபுல் பேட்டரி லெவல், லோ பேட்டரி லெவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபுல் பேட்டரி லெவலில் உங்கள் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 50 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் 100% வரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 70, 80, 90 ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா லோ பேட்டரி லெவல் இருக்குது. இந்த லோ பேட்டரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் சார்ஜ் வந்து லோ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அலாரம் அடிக்கும். 20% நீங்கள் வந்து செட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோன் 20% வந்தோடனே உங்களுக்கு வந்து அலாரம் அடிக்கும். ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்லி, எனேபிள் ஆட்டோமேட்டிக்கலி, டோ நாட் ஷோ அப்ளிகேஷன், இந்த 3 ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ உங்களோட ஃபோன் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அலாரம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து அலாரம் அடிக்கும். நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து சார்ஜ் பண்ணிங்க. ஸோ நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி எழுந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம ஃபோன் எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சுன்னு அடிக்கடி எழுந்து வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணிவிட்டு அலாரம் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரே வாட்டி தான் அடிக்கும். நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வேணா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் எப்படி பார்க்குறது அப்படின்னா வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஆப் லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அது கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா MX பிளேயர். ஸோ நிறைய பேர் MX பிளேயர் வந்து யூஸ் பண்ணுவீங்க. வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது லாக் பட்டன் இருக்கும். அது லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே டச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. அகைன் நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் எஃபெக்ட்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அது எப்படி வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு MX பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டன் இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பிளேயர்னு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லாக் மோடுன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாக்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்ஸ் ப்ளஸ் டச் எஃபெக்ட்னு இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஃபோனில் வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டச் எஃபெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி டச் எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டீங்கன்னா எப்படி அன்லாக் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ இது அன்லாக் பண்ணோம் அப்படின்னா 4 கார்னர்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்கிற 4 கார்னர்ஸில் நீங்கள் வந்து டச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும். ஸோ நீங்கள் தவறாக டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகாது. 4 கார்னர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டச் பண்ணணும். டச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து தெரியாது. ஸோ வேணா நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் நம்ம ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா வால்யூம் டவுன் பட்டன் ப்ளஸ் பவர் பட்டன் வந்து நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியும். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது தேவையான இடம் மட்டும் நம்ம க்ராப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன ஆப்போட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சில பர்மிஷனாக கேட்கும். அதெல்லாம் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பர்மிஷனாக எனேபிள் பண்ணிட்டாலே போதும். ஸோ ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டு யூஸ் பண்ணணும் இல்லை, ஒரே வாட்டி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பர்மிஷன் எனேபிள் பண்ணிட்ட போதும். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்கிற ஹோம் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விண்டோ தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே க்ராப் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த க்ராப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்த மட்டும் நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ டாப், பாட்டம், மிடில் எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த மட்டும் நீங்கள் வந்து க்ராப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா க்ராப் பண்ணிவிட்டு அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி க்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, லாஸ்ட்டாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா kpoxy.com. ஸோ இந்த வெப்சைட் வந்து எதுக்கு யூஸ் அப்படின்னா ஸோ இந்தியாவில் ஓப்பன் ஆகாத வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வெப்சைட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா google.comனு இருக்கும். ஸோ நீங்கள் டொமைன் மட்டும் கரெக்டாக வந்து என்டர் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா www.google.com இருக்குல்ல. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டொமைன் மட்டும் கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டொமைன் அண்ட் .com
.tk. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த வெப்சைட் என்ன வெப்சைட் நீங்கள் ஓப்பன் ஆகலையோ அந்த வெப்சைட் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னோட வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா mytamiltechgold.tk. ஸோ இது கரெக்டாக நான் என்டர் பண்ணால் தான், இந்த டொமைன் வந்து கரெக்டாக என்டர் பண்ணால் தான் எனக்கு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லாஸ்ட்டில் அந்த .tk இதெல்லாம் மிஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்தியாவில் ஓப்பன் ஆகுது எல்லா வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின், சைன் அப் அண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ண வேணும். ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ யூஸ் பண்ணிச்சுன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்ம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் ஒரு மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். வீடியோ பார்த்தது ரொம்ப நன்றி. கற்போம் கற்பிப்போம்.